ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப்ங்க. அதுல வந்து எப்படி வெயிட் மெயின்டைனிங் வந்து பண்றேன். இன்னைக்கு வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி வேற. சோ அந்த விளாகுமே வந்து ஷேர் பண்ணிருக்கேன். ஏன்னா ஆப்பிரிக்கன் பேபிக்கு வந்து இன்னைக்கு வந்து பர்த்டே. சோ அதுல வந்து நான் அப்படியுமே நான் எப்படின்னா மெயின்டைனுக்கு வந்து பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா இது ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டேவா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க, இன்னைக்கு சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ், நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்மள ரெகுலரா கமெண்ட் பண்ணிட்டு இருக்க நிறைய சிஸ்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் நான் கொஞ்சம் வீட்டுல பிரச்சனைனால நான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி சிஸ்டர் உங்ககிட்ட ரொம்ப பேச முடியல, கமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாங்க. சோ இந்த சூழ்நிலையிலும் வந்து கமெண்ட் பண்ணி நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும். ஆனா அதுல ஒரு என்ன ஒரு பார்ட்டா நினைச்சு பாக்குறீங்களா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட பிரச்சனை எல்லாமே நல்லபடியா சரியாகி நீங்க வந்து சந்தோஷமா இருப்பீங்க. சோ கவலைப்படாதீங்க. எல்லார் லைஃப்லயுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். அதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும், அது எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் யோசிச்சு அதை மூவ் பண்ணுங்க. சூப்பரா சரியாயிடும் சிஸ்டர், கண்டிப்பா. சரிங்களா? அதுதான். அதுக்கப்புறம் சிஸ்டர் வாய்ஸ் ஏன் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதான் எனக்கு மைக் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் அகைன் நியூ மைக் சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஸோ அதனால மைக்னால என்னோட குரல் வேற மாதிரி தெரியுதா என்னன்னு தெரியல. அப்படி ஏதாவது இருந்தா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரிங்களா? எனக்கு வித்தியாசம் அந்த அளவுக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் ஏதாவது சரி பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதான். அப்புறம் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ல வந்து லஞ்ச் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த 8 hours வந்து சாப்பிட போறோம். சரிங்களா? அந்த 8 hours நீங்க எந்த டைம்ல வேணா சாப்பிட்டுக்கலாம். அதுதான் வந்து மெயின். சரிங்களா? ஸ்கிப் அதெல்லாம் கிடையாது. சரிங்களா? ஆனா நீங்க வந்து நான் எப்பவுமே சொல்றது, இப்ப நம்ம பண்றது ஆல்மோஸ்ட் ஒரு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வர மாதிரி தான். ஏன்னா நம்ம அந்த நைட் டின்னர் அந்த 6:30க்கு ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் வேற எதுவும் சாப்பிடுறது கிடையாது. சோ அதுதான் சொல்றேன். சோ இது ரொம்ப நல்லதுங்க. லைஃப் ஸ்டைல்ல நம்ம அந்த காலத்துல எல்லாம் அப்படித்தானே வந்து சாப்பிட்டாங்க. அந்த சூரியன் மறையறதுக்குள்ள வந்து சாப்பிட்டுட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலைல தான் அது வந்து அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா டைஜஸ்ட் ஆயிட்டு நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. வெயிட் லாஸ்ன்னு இல்ல, உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அதையே ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபேமிலியும் அப்படி சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்காக சடனா மாத்த முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணாமலே இருக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி பார்க்கலாம், செட் ஆகுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லது, அதனாலதான் சொல்றேன். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நைட் வந்து வெயிட் வந்து டிஃப்ரெண்டா காட்டுது சிஸ்டர். கண்டிப்பா காட்டும். ஏன்னா நம்ம அன்னைக்கு சாப்பிட்டது, தண்ணி குடிச்சது எல்லாமே இருக்கும். சரிங்களா? அதெல்லாமே இருக்கு. இப்ப நைட் சங்கீதா சிஸ்டர் தான் கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்டு பாக்குறது காலைல பாக்குறதுக்கு 1 kg அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். 1.5 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அன்னைக்கு நம்ம ஃபுல்லா சாப்பிட்டது, நம்ம குடிச்ச தண்ணி எல்லாமே இந்த பாடியில இருக்கும்ல. யோசிச்சு பாருங்களேன். அப்புறம் சம்டைம் வந்து நம்மளோட ட்ரெஸ், நம்ம வந்து ஒரு நாள் லைட் வெயிட் ட்ரெஸ் போட்டிருப்போம், ஒரு நாள் ஹெவியான ட்ரெஸ் போட்டிருப்போம். அதனால கூட கொஞ்சம் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது இருக்கும். சரிங்களா? சோ இதெல்லாமே யோசிச்சுட்டு பண்ணுங்க. வெயிட் அதிகமாகுதே அதெல்லாம் வந்து கவலைப்படாதீங்க. அப்புறம் சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, சிஸ்டர் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நைட் டைம்ல போகும்போதுதான் நான் வந்து வெயிட் வந்து செக் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்து கண்டிப்பா தேவை. அது எப்படின்னா பாத்தீங்கன்னா வெயிட் மிஷின். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் மோட்டிவேட்டரே. அது போக அது ஒரு எனர்ஜி கொடுக்குங்க உங்களுக்கு. டெய்லி உங்களுக்கு வாட்ச் பண்ணும்போது ஒரு 100 கிராம் குறைஞ்சா கூட அவ்வளவு உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் டே அதை நம்ம பண்ணணும்ன்றது மாதிரி நமக்கு வந்து அதை தூண்டும். சோ அதனால சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் வெயிட் மிஷின் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வெயிட் மிஷின் நான் வந்து யூஸ் பண்றேன், 3 இயர்ஸா யூஸ் பண்றேங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கிறேன், பாருங்க. சரிங்களா? அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா இருக்கு, அதனாலதான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த குக்கர் நான் வந்து யூஸ் பண்றேன். அது வந்து அந்த வெரைட்டி ரைஸ் எல்லாம் பண்ணும்போது அடி பிடிக்குதா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது வந்து கரெக்டா தண்ணி வச்சு பண்ணோம்னா அந்த மாதிரி அடியெல்லாம் பிடிக்கல. சம்டைம் தண்ணி ஏதாவது கம்மி வச்சுட்டா வந்து பிடிக்குது, அடி பிடிக்குது. ஸோ அது மெஷர்மெண்ட் கரெக்டா வந்து இருந்தா கரெக்டா இருக்கும். அதோட லிங்க்கும் கேட்டிருந்தீங்க. நான் வந்து அதுக்கப்புறம் அந்த இரும்பு தோசைக்கல்லோட லிங்க், அப்புறம்
இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் இந்த மாதிரி சில நிறைய ஐட்டம்ஸ் ஒரு vlog-ஆவே ஷேர் பண்ணிருக்கேன். அமேசானோட ரிவ்யூ மாதிரி கொடுத்துருக்கிறேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுல வந்து இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணும்போது மில்க் வந்து குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. குடிக்கலாம், எதுவுமே அளவா குடிக்கணும், அதுதான் நான் வந்து சொல்றது. அதுக்கப்புறம் பொரியல் வந்து நைட்டு டின்னருக்கு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். மதியம் நம்ம பொரியல் செய்யறோம், கூட்டு செய்யறோம்ல, அதை வச்சு ஏதோ ஒரு கோதுமை தோசை வச்சு சாப்பிடலாம், இல்ல ஓட்ஸ் கிண்டி வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப சிம்பிளா செஞ்சு நம்ம டின்னர் வந்து பினிஷ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் ராகி கூழ் வந்து மார்னிங் வந்து குடிக்கலாமா? கண்டிப்பா குடிக்கலாம். ராகி கூழ், கம்மங்கூழ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நல்லா உங்களுக்கு அவ்வளவு நல்லது. சோ அதனால கண்டிப்பா குடிக்கலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி எப்படி வந்து சிஸ்டர் கட் பண்றீங்க? அந்த நூடுல்ஸ் மாதிரி இது பண்ணியிருந்தேன் இல்லையா, சப்பாத்திய நல்லா ரோல் பண்ணிட்டு நீல வாக்குல இப்படி இப்படி ரோல் பண்ணிட்டு இப்படி கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணா சூப்பரா அந்த நூடுல்ஸ் மாதிரி வந்துடும். சோ வேற எதுவுமே பண்ணல. மனோஜித்ரா அக்கா தான் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அததான் அக்கா பண்ணேன் நானு. அதுக்கப்புறம் ஹெர்பல் லைஃப், அதை பத்தி நிறைய பேர் கேக்குறது என்னன்னா, அது வந்து குடிக்கிறதுனால நல்லதா? நிறைய பேர் அதுல வந்து காசு கொடுத்து ஏமாறுறாங்க. சோ அது என்னன்னா, நான் எப்பவுமே சொல்றது, வீட்லயே நிறைய விஷயங்கள் பண்றோம். அதுவே நமக்கு வந்து நம்ம வந்து ஹெல்தியா சாப்பிட்டு குறைக்கிறது தாங்க என்னைக்குமே வந்து பெஸ்ட் சரிங்களா. நீங்க எந்த ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணாலும் அதுல கொண்டு வர ஒரு விஷயம், நீங்க ஹெல்தியா சாப்பிடணும், இதையும் சாப்பிடணும் அப்படிதான் வந்து சொல்லுவாங்களே தவிர எதுவுமே இல்ல. நிறைய காசு வேஸ்ட் பண்றீங்க, அதெல்லாமே பண்ணாதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். இப்ப நீங்க வந்து ஒரு வெயிட் லாஸ்க்காக இந்த கொள்ளு பொடி, கருப்பு கவுனி பொடி அந்த மாதிரி வாங்குறது தப்பு கிடையாது. ஆனா நீங்க ஒரு ப்ராடக்டாவே இந்த மாதிரி ஹெர்பல் லைஃப் அந்த மாதிரி ட்ரை பண்றது வந்து எனக்கு சரியா படல. நீங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. பட் எனக்கு பிரஸ்ட் ஃபீடிங் மாம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேக்குறீங்க. இருந்தாலும் வீட்டுல ஹெல்த்தியா சாப்பிட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவு வகைகள் நம்மளால தயாரிக்க முடியாது அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் நம்ம வெளியில தான் வாங்கி பண்றோம். ஸோ ஹெல்த்தியா எப்படி பண்ணலான்றத மட்டும் பாருங்க. அதுதான் எப்பவுமே சொல்வேன் சரிங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணி வச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். இன்னைக்குள்ள கண்டிப்பா ஒரு சிம்பிள் அண்ட் இதுவா தான் இருக்குங்க, சிம்பிளா தான் இருக்கும். சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வெயிட் லாஸ் டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாள் கால் மனைவிற்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ வாங்க இன்னைக்கு வந்து vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 58.85 வந்து இருக்குது. சூப்பர். இந்த 58லேயே ரொம்ப போராட்டமாக நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதில் வந்து ஒரு லிமிட் வச்சுருப்பாருங்க, அதுதான் நம்ம கையில் இருக்குது. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு வந்து பிளாக் டீ தான் வந்து எல்லாருக்குமே இன்றைக்கி வீட்டில் காலையில் அதுதாங்க. ஏன்னா இந்த குளிர் வந்துட்டாலே இதுதான் வந்து எங்களுக்கு. ஸோ அது மாதிரி அது வந்து நான் இன்றைக்கி வந்து அரை சீனி போட்டு குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் லெமன் தான் புளிஞ்சிட்ருக்கேன். நேற்று நைட்டு வந்து சாதம் வடித்தேன் இல்லையா, அது கொஞ்சம் இருக்குது. ஸோ தம்பிக்கு லெமன் ரைஸ் வந்து பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பண்ணிடலான்ட்டு. குளிருக்கு வந்து இங்கே சாதமே கெடாதுங்க. அதுவே வெயிலுக்கு வந்து ஒரு காலைல வச்சது மதியம் கெட்டுரும், அப்படி இருக்கும் இங்கே வெயில். ஸோ அந்த மாதிரி ஸோ இது வந்து சாதத்தை வந்து எப்பவும் போல் சிம்பிளாக கடப்பருப்பு போடாமல் அவனுக்கு தாளித்து, இங்கே பாருங்களேன் கருவேப்பிலை வரமிளகெல்லாம் இல்லாமல் அள்ளி வச்சுருக்கிறேன். அது கூட பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு அவருக்கு வந்து பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து ஆற்றி கொடுத்துறான்னு சொல்லிட்டு ஆற்றி கொடுத்துட்டு 2 பேரும் அப்பா பையனும் வந்து பையனை வந்து கிளப்பி விட்டாங்க. அப்புறம் மீன் தொட்டியை பார்த்து 2 பேரும் கதை பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாரு கவனு. நல்லா பேக்கிங்லாம் பண்ணிவிட்டு, இன்னும் 1 மாதம் தாங்க இந்த மாதிரி பேக்கிங். அதுக்கப்புறம்லாம் கம்மியாக ட்ரெஸ் எல்லாமே குளிர் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் சரி ஒலை வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட வந்து ஒலை வச்சு விடுறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து மதியம் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது. ஸோ அதனால் காலையில் வந்து சிம்பிளாக சாப்பிடும் போல தான் இருந்தது. அதுவும் இந்த குளிருக்கு வந்து அப்படியே ஏதாவது டேஸ்டியாக சாப்பிடும் போல இருந்தது. சோறு அங்கிட்டு வெந்துருச்சுங்க, அதையும் வடிச்சிட்டு ஆட்டா நூடுல்ஸ் தான் எடுத்துருக்கிறேன் நான். அந்த மசாலா வந்து கொஞ்சம் எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸையும் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறது நல்லாயிருக்கும். அது எண்ணெயிலே அந்த மசாலா ஃப்ரை ஆகுறது ரொம்ப நல்லாயிருக்கும். வேக வச்சு எடுத்தாச்சு, அவ்வளோதான். சிம்பிளாக எதுவும் எனக்கு வந்து போடல. இதிலே வெங்காயம் தக்காளிலாம் ஆட் பண்ணி செய்யலாம், வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணி செய்யலாம். எனக்கு சிம்பிளாக சாப்பிடும் போல இருக்குது. ஸோ காஃபி போட்டு அம்மாச்சிக்கு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு, அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து அந்த கிஃப்ட் எல்லாமே வந்து கிஃப்ட் பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நான் வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி நேற்று வச்ச சாம்பாருங்க, பூசணிக்காய் சாம்பார் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க வீட்டில் டேஸ்ட்டாக. ஸோ அந்த சாம்பார் நல்லா சூடு பண்ணிவிட்டு நேற்று நல்லா சூடு பண்ணி வச்சுட்டேன், கெடாது. ஸோ அதெல்லாம் சாதம் அப்பம் வந்து பொரிச்சிட்டு அது அப்புறம் சாம்பார் இதெல்லாம் வச்சுட்டு ஊறுகாயும் கூட வச்சு ஹஸ்பண்டுக்கு வந்து பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஆட்டா நூடுல்ஸ் வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக சூப்பராக வந்து சாப்பிட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரத்தை கையோட எப்போவுமே இங்கே 3 வேளையுமே நான் வந்து அப்பப்போ கழுவி விடுவேன். அப்போ தான் நமக்கும் இரிட்டேட் ஆகாமல் இருக்கும், நம்ம வீடும் க்ளீனான மாதிரி ஏதோ ஒரு பாசிட்டிவ்
பாசிட்டிவாக தெரிகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா கிச்சனுக்குள்ளே வந்தாலே இந்த பாத்திரம் கிடந்தாலே எரிச்சலாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சுங்க. ஒரு குட்டி மேக்கப் போட்டாச்சு, ஏன்னா வெளியில் போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அம்மாச்சிக்கு வந்து இஞ்சி போட்டு டீ தான் வந்து பண்ணினேன். எப்போ போல் 11 மணிக்கு கொடுப்போம் இல்லையா. சரி அதை கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சரி மிஷினில் துணியை போட்டுடலாம், டைம் இருந்தது. ஸோ அதனால் மிஷினில் துணியை போட்டு விட்டுட்டு வந்துடலாம், அது வந்து ஆகிட்டுருக்கும் இல்லையா. இன்னைக்கு கொஞ்சம் வெயிலும் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் மேலே காஞ்சிட்டு இருந்த மற்ற துணிகளையும் நல்லா வெயில் பாருங்களேன் தெரியுதா. இப்போ தாங்க என்னமோ உள்ள அப்படியே பளிச்சுன்னு வானம்லாம் தெரிகிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா இப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்கள்ல. ஸோ வெயிலில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அந்த துணி எல்லாத்தையும் அள்ளிட்டு கீழே வந்துட்டு சரி கையோட மடித்து வச்சிடலாம். பர்த்டே பார்ட்டிக்கு மதியம் போகிறோம், எப்படி டைம் லேட் ஆகும் அதெல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலையை முடிச்சிட்டோம்னா வச்சுக்கோங்க, ரிலாக்ஸாக அந்த பார்ட்டியில் போயிருக்கலாம் அப்படின்னு எத்தனை பேர் யோசிப்பீங்கன்னு என்ன மாதிரி சொல்லுங்கள். கப்படிக்கும் சூட்டெல்லாம் பேக் பண்ணி விட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கவனை வந்து ஆட்டோக்கார பையா வந்து கூட்டிகிட்டு வந்து அம்மாச்சிக்கிட்ட விட்டாச்சு. விட சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அந்த டைம் தான் எங்களுக்கு அதே 12 மணிக்கு தான் போகிற மாதிரி இருந்தது. நானும் அம்மாச்சி ஒர்க் பண்ணுற இடத்துல உள்ள மேடமும் தான் வந்து கடைக்கு வந்து ஷாப்பிங் வந்து கிளம்பியாச்சு. அவங்களோட பொண்ணுக்கு தான் வந்து பர்த்டே, ஸோ அதனால தான் கூட்டிகிட்டு போனாங்களா. ஸோ அவங்களோட தான் போனேன். இந்த பொண்ணும் அவங்க நாட்டுக்காரவங்க தான், இவங்க சொந்தக்காரவங்க தான், அந்த மேடமோட சொந்தக்கார பொண்ணு. ஸோ அவங்க தருணை நல்லா தூக்கிட்டு நடந்துட்டாங்க. ஸோ இங்கே ஃப்ரூட்ஸை பார்த்தோன்னே ஃப்ரூட்ஸ் வந்து வாங்குறதுக்கான நின்றாங்க. அந்த சைடு பாருங்களேன், எலெக்ஷன் வர போகிறனால ஓட்டு கேட்டுட்டு போயிட்டுருக்காங்க எல்லோரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜனவரி 26 வருது இல்லையா. ஸோ அதுக்கு தேவையான திங்ஸும் ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க போல், அதையும் வாங்கினாங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸு வாங்கினாங்க, கேக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. நாங்கள் அப்படியே வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த பொண்ணை வீடியோ எடுத்து ஒழிஞ்சிட்டு இருந்தது. நல்லா சிரிச்சுட்டே பேசிக்கிட்டே வந்து வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சாச்சு. கவன் வந்து டியூஷன் ஸ்கூல் முடிச்சு அந்த ஆட்டோக்கார பையா கொண்டாந்து அம்மாச்சிட்ட விட்டுருந்தாங்க. இவங்க 2 பேரும் விளாண்டுட்டு இருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வேறு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். சரி அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா. அவங்க வந்து அங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அந்தளவுக்கு, நம்ம வீட்டு சாப்பாடு தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் முட்டை பொரிச்சிடலாம் சொல்லிட்டு எண்ணெயில் வரமிளகா வந்து பொரிய விட்டுட்டு அப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு உப்பு சேர்த்து நம்ம பொரிக்கிறது தான். சிம்பிள் தான், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் முட்டை வந்து பார்த்திங்கன்னா சரி பொரிச்சிட்டோம்னா நமக்கு பசிச்சா சாப்பிட்டு போகலான்னு பார்த்தேன். ஆனால் நான் வந்து சாப்பிட்லங்க. அம்மாச்சிக்கு மட்டும் முட்டை எடுத்து சரி மிச்சம் முட்டையை வச்சுட்டு நான் வந்து அப்புறமா தம்பிங்களுக்கு டக்குன்னு ட்ரெஸ் வந்து மாற்றிட்டு இருந்தேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, ஏன்னா 2 மணிக்கு செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே லஞ்சு சாப்பிட்றலான்னு சொன்னாங்களா. அதனால் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் டக்குன்னு அம்மாச்சிக்கும் பேக் பண்ணிட்டேன். சாம்பார் அதை சுண்டை வச்சு ஊறுகாய் அப்புறம் முட்டை பொரியல் சாதம்லாம் வச்சு பேக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அம்மாச்சிக்கு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து பிள்ளைங்களை வந்து கூட்டிகிட்டு போனேன். சின்னவர் வந்து அழுதுகிட்டே இருக்காரு பாருங்கள், சேட்டை ரொம்ப. கிஃப்ட் எடுத்து இவங்க கிளம்பிட்டாங்க. இவங்க ஸ்டைலில் பாருங்களேன், 2 பேரும் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 இதுக்கு பண்ணி விட்டாச்சு. கோவத்தில் வர்றாரு பாருங்களேன், ரொம்ப சேட்டை பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொன்றும் மாட்டும் போதும். ஸோ அதனால் அவர் இப்படி வர்றாரு அதட்டவும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு அங்கே வந்துட்டோம். வந்ததும் பார்த்திங்கன்னா நல்லா விளாண்டுட்டு இருந்தோம். பலூன் ஊதி போட்டுகிட்டே இருந்தோமா, அதெல்லாம் எடுத்து விளாண்டுட்டு இருந்தாங்க பசங்க. நாங்களும் ஊதி அதை கட்டி போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி இவங்களெல்லாம் நிப்பாட்டி ஃபோட்டோ வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். அழகாக இருந்தது. அந்த பசங்களும் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி கேக்கெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். அதனால் சரி எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு மெழுகுவத்திலாம் ஏற்றி 2க்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ரொம்ப நல்லா சாக்லேட்ஸ், இங்கிட்டு டிஷ்யூ பேப்பர், இங்கிட்டு கப்பு பிளேட்டு எல்லாத்தையும் அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதுக்கப்புறம் மேடம் இவங்க தான் அவங்க எல்லோரும் நல்லா குட்டி பாப்பாவுக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்களேன், தருண் தாங்க ஃபஸ்ட்டு வந்து கேக்கை வெட்டி விட்டான். இவனுக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நாங்களாம் சிரிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து வெட்டிட்டு இருந்தாங்க. க்யூட்டாக இருக்கும் அந்த பாப்பாவுமே. நல்லா வந்து சூப்பராக வந்து கேக் கட் பண்ணி வந்து முடிச்சு 2 பேரும் மாற்றி ஊட்டுங்க அப்படி சொல்லிட்டு இருந்தேன்னா அழகாக வந்து அவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. கவனுக்கும் வந்து ஊட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தருண் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குட்டி பையன் இல்லையா, அவன் பண்ணுற குறும்புத்தனலாம் மை ஹஸ்பண்ட்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ரொம்ப. அதுக்கப்புறம் இந்த சின்ன பொண்ணு அழகாக கேக் எடுத்து டக்குன்னு அம்மாச்சிக்கு வந்து கிராண்ட்மான்ட்டு ஊட்டி விட்டுச்சு. அவங்களுக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆச்சு. அவங்க அம்மா கூட நம்ம சொல்லி தான் விட்டுச்சு, ஆனால் அம்மாச்சிக்கு வந்து அதுவே ஊட்டிடுச்சு. ரொம்ப அது க்ளோஸாக இருக்கும் எங்கள் கூட அந்த பொண்ணு, என்ன சொன்னாலும் கேட்கும் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கே அது ஷாக்காக இருந்தது. என்னை கூட பார்க்கலையே கிராண்ட்மா அழகாக கூப்பிட்றியே அப்படின்னு சொல்லிட்டு, நான் கூட கிராண்ட்மா கூப்பிட்டுன்னு சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் எல்லாத்துக்குமே கேக் வந்து
கட் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். நானும் வந்து கொஞ்சம் கேக் வந்து வச்சு நம்மளும் சாப்பிட்டாச்சு சூப்பராக. நல்லா பேசிட்டே ஜாலியாக வந்து இது பண்ணிகிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாங் வந்து நல்லா போட்டுட்டு அவங்க உட்காந்துட்டே நல்லா டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க 2 பேரும் நல்லா ஆரம்பிச்சாங்க. பாப்பா பாருங்களேன் நல்லா லட்டு மாதிரி நல்லா இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப அழகாக எனக்கு 2 பேரும் நல்லா ஒரு சாங் வந்து வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நம்ம வந்து கொண்டு வந்த கிஃப்ட் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து கிஃப்ட் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இவர் மட்டும் தனியாக நின்று வைப் பண்ணிட்டு இருக்காரு பாருங்களேன், டான்ஸை பாருங்களேன். அந்த மேடம் கையை காட்டி காட்டி சிரிக்கிறாங்க, மை ஹஸ்பண்ட் எப்படி ஆடுறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் பண்ணுற நோட்டிலாம். ஸோ அதனால வந்து அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறமா அவங்க டிஃப்ரெண்ட்டாக இந்த ஹிந்தி மூவிஸ்லாம் வந்து பார்ப்பாங்களா, ஸோ அதில் இருக்கிற மாதிரிலாம் வந்து நல்லா ட்ரை பண்ணி சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்க விடலை, நல்லா நிறைய நம்ம தமிழ் பாட்டுக்கு தான் இப்படி நல்லா ஆடிட்டு இருக்காங்க வரல. அதுக்கப்புறம் நம்மளும் என்னையும் வந்து போய் ஆடுங்க ஆடுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களா, ஸோ நாங்களும் ஒரு குட்டியாக ஒரு வைப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லன்ச் டைமு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அது கூட வந்து சிக்கன் 65, அப்புறம் வந்து ஜூஸ், அதாவது ஃபேண்டா, இது எல்லாமே எல்லாருக்கும் வச்சு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். செம்ம சிரிப்பு பார்த்துக்கோங்க. நல்லா வந்து இவங்க நான் வந்து வீடியோ எடுக்கவும் வந்து வந்து என் முன்னாடி வந்து ஆடிட்டுருக்காங்க பாருங்களேன். பாட்டு நல்லா ஓடிட்டே இருந்தது. நாங்களும் நல்லா பார்ட்டியை வைப் பண்ணிகிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொடைங்க இங்கே வந்து ஃபஸ்ட்டு கிஃப்ட் இது தான். அதுக்கப்புறம் 2வது இந்த குட்டி ஹேண்ட்பேக்கு, அப்புறம் இன்னும் 2 திங்ஸ் எல்லாம் எல்லாமே இருந்தது. ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், இந்த க்யூட் கேர்ளை அழகாக நின்றுட்டு இருந்தது. அப்புறம் நான் வந்து அவங்க வந்து தம்பியோட அந்த ஷூ லேஸ் வந்து கலண்டுருச்சுன்னு சொல்லிட்டு கட்டிகிட்டு இருந்தாங்கங்க. நான் சொன்னேன் ஹஸ்பண்டுக்கு வந்து பணிவிடை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லவும் ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தாங்க. தருணம் அப்புறம் கிளம்ப போகிற நேரத்தில் அவங்களுக்கு முத்தம் கொடுத்துட்டு வரவும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பலூனை மட்டும் தூக்கிட்டு வர்றதை பாருங்களேன், விளாண்டுக்கிட்டு. சரின்னு அப்புறம் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டோங்க. 1 மணி நேரம் டைம் இருந்துச்சு. நான் வீடியோ எடிட்டிங் பண்ணேன். இவங்க 2 பேரும் தூங்கிட்டாங்க. அப்புறம் 6 மணிக்கு இவனை எழுப்பிட்டு வந்து டியூஷனுக்கு கொண்டாந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பிளாக் காஃபி வந்து குடிக்கிறேன். ஏன்னா அதை தான் குடிக்கணும் போல் இருந்ததுங்க. ஒரு மாதிரியாக இருந்தது, டயர்டாக இருக்க மாதிரி. ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். அம்மாச்சி வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அவங்க வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டக்குன்னு கருவாட்டு தொக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டு கருவாடை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் கருவாடு தான் பேலன்ஸ் இருக்குது, சரி தொக்கு பண்ணிடலாம், நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சோம்பு வந்து புரிய விட்டுட்டு பூண்டு வந்து தட்டி சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலெல்லாம் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக தான் சேர்க்குறேன், ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும். அந்த தக்காளி லைட்டாக வதங்குற அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்குறேன், அவ்வளோதான். இதுவும் நல்லா வந்து இந்த மாதிரி மசிஞ்சு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள், இல்லைன்னா நீங்கள் வந்து மஞ்சள் தூள், மல்லித்தூள், வெறுமிளகாய் தூள் இதை வந்து சேர்த்து இந்த மாதிரி ஆயிலே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க, எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுன்றதுக்கு பதில். நான் வந்து தொக்கு மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. அதுக்கப்புறமா நம்மளோட கருவாடு துண்டை சேர்த்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வருங்க. அதில் வந்து கொத்தமல்லி தழை தூவி அப்படியே சர்வ் பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்களேன் என்ன கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ பாருங்களேன், லைட்டாக அந்த ஆவி போனதுக்கப்புறம் இவ்வளோ கலராக தெரியுது பாருங்கள். குளிர்னால அந்த புகையை வந்து அப்படியே அடைச்சிருது, வீடியோவே தெரிய மாட்டேங்குது. சரி மதியம் கொஞ்சம் ரைஸ் சாப்பிடும் கருவாடு தொக்கு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாதம் வச்சு கருவாடு தொக்கு வச்சு ரொம்ப நல்லா டேஸ்டியாக வந்து சாப்பிட்டுட்டேன். அம்மாச்சி மாமா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி வேலையை முடிச்சாச்சு. மதியம் சிப்ஸு அதெல்லாம் சாப்பிட்டதை விட இப்போ கருவாடு தொக்கு வந்து அமேசிங்காக இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக. சரி அதுக்கப்புறம் கடைசியாக வார்ம் வாட்டர் குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டே இந்த மாதிரி தாங்க பிடிச்சி. இந்த விலாக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சில விஷயங்கள் வெயிட் லாஸ்க்கும் சொல்லியிருக்கேன், அப்புறம் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.